100% ஜாப் பிளேஸ்மெண்ட் நாங்கள் கொடுக்கறதுனால தான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏர்லைன்ஸில் ஏர்போர்ட்ஸில் அப்புறமேட்டு கார்கோ செக்ஷன்ஸில் ஹேர் ஹோஸ்டர்ஸாக இருக்காங்க. அப்புறம் 5 ஸ்டார் ஹோட்டலில் டாப் மோஸ்ட் 5 ஸ்டார் ஹோட்டல்னு பார்த்தீங்கன்னா லீலா பேலஸ், வின்சென்ட் மேனர், தாஜ் ஹோட்டல், 4 பாயிண்ட் ஷெரட்டன், ராடிசன் ஹோட்டல், இந்த பல விதமான 7 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் க்ரூஸ் லைன்னா ஷிப்பில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 30% ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, துபாய், கல்ஃப் கண்ட்ரிஸ், ஆஸ்திரேலியாலாம் வேலை பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 20% ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா அவங்க சொந்தமாக ஒரு பிஸ்னஸாக, ஒரு ரெஸ்டாரண்ட்டாக, ஃபாஸ்ட் ஃபுட்டாக, இந்த ஈவெண்ட் மேனேஜ், இந்த மாதிரி பல விதமான ஒரு தொழிலில் கூட பசங்க வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா வந்து இப்போ டெவலப் ஆயிருக்காங்க. கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் ஜேசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏர்லைன்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து ஜேசன் இன்ஸ்டிடியூட் வந்து ஆப்போசிட் டு சிவில் ஹாஸ்பிட்டல், ராபர்ட்சன் பெட், கேஜிஎஃப்ல இருக்குங்க. அதாவது கர்நாடகாவில் இருக்குதுங்க. எங்கள் இன்ஸ்டிடியூட்டுக்கும் பெங்களூருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 90 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் 1.5 hours தான் ட்ராவல் ஃப்ரம் பெங்களூர் டு கேஜிஎஃப்ங்க. ஐ எம் வெரி ஹாப்பி டு சே தட் நாங்கள் வந்து 17 வருஷமாக நாங்கள் இன்ஸ்டியூட்டை ரன் பண்ணியிருக்கோம். 2009 வந்து இந்த இன்ஸ்டியூட்டை ஸ்டார்ட் பண்ணி இப்போ நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த 17 வருஷம் முடித்து 18வது வருஷத்துக்குள்ளே நாங்கள் கடந்து போகிறோன்னா அதுக்கு கடவுளுடைய கிருபை தான் நாங்கள் சொல்ல முடியும். அதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். ரெண்டாவது வந்து இப்போ பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸுங்கெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது எல்லாரும் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கீங்க. அதாவது எப்படின்னாக்கா இப்போ 10th முடிச்சுட்டு பிறப்போம் என் பிள்ளைங்க என்ன பண்ணணும், பியூசி முடிச்சுட்டு பிறப்போம் என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணணும், டிகிரி கம்ப்ளீட் ஆகிடுச்சு எனக்கு வேலை கிடைக்கல என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு ஜேசன் இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு நாங்கள் வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்து நாங்களே வேலை வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த 18 வருஷமாக ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எங்ககிட்ட நிறைய கோர்சஸ் இருக்குது. அதில் வந்துட்டு ஏர்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், அக்கௌண்டன்சி இன் ஆடிட்டிங்ட்டு நிறைய கோர்சஸ் இருக்குது. இதெல்லாம் எத்தனை வருஷம் கோர்ஸ்னால் வெறும் 1 வருஷம் கோர்ஸ், ஜஸ்ட் 1 year கோர்ஸ். இந்த 1 yearல நாங்களே ட்ரைனிங் கொடுத்து நாங்களே 100% வேலை வந்து ஏர்லைன்ஸு, ஏர்போர்ட்ஸு, ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல நாங்களே வேலை வாங்கி தரோம். ஏர்லைன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2 விதமான வேலை, ஒன்று கிரவுண்ட் ஹேண்ட்லிங்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஹேர் ஹோஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த 2க்கும் நாங்கள் இங்கே ட்ரைனிங் கொடுத்து நாங்களே வந்துட்டு ட்ரைனிங்க்கு வந்து வேலை வந்து நாங்கள் வாங்கி தரோம். அதே போல் இண்டஸ்ட்ரியல் விசிட் இங்கே ட்ரைனிங் கொடுத்துட்ட பிறகு ப்ராக்டிக்கலுக்கு நாங்கள் கெம்பேகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேயே அங்கே நாங்கள் கூட்டின்னு போயிட்டு அங்கே வந்து ட்ரைனிங் மேனேஜர் எல்லா இடத்துலையும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ட்ரைனிங் கொடுப்பாருங்க. இது இல்லாமல் நெக்ஸ்ட் வந்துட்டு ஏதாவது பில்டிங் ஃபயர் ஆகிடுது, தண்ணியில் யாராவது விழுந்துட்டாங்க, ஏதாவது சிலிண்டர் பர்ஸ்ட் ஆயிடுச்சுனாக்கா எப்படி வந்து நம்ம நம்மளை ரெஸ்கியூ பண்ணோம், நெக்ஸ்ட் மெயின் வந்து மற்றவங்களை எப்படி ரெஸ்கியூ பண்ணோன்ட்டு நாங்கள் ஃபயர் சர்வீஸ் கூட்டின்னு போகும்போது அந்த இடத்துல வந்து அவங்க அழகாக வந்துட்டு டெமோ தராங்க. அதில் வந்து நிறைய அவேர்னஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு கற்றுக்குறாங்க. அது வந்து ஏர்லைன்ஸ்க்கு, ஹோட்டலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அது அந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் இருக்குங்க. ஸோ இது வந்து ஏர்லைன்ஸு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இது மாதிரி. அதே போல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது F&B ப்ரொடக்ஷன்னா கிச்சனு, F&B சர்வீஸ்னா ரெஸ்டாரண்ட்டு, ஹவுஸ் கீப்பிங், ஃப்ரண்ட் ஆஃபீஸ். இந்த 4க்கும் நாங்கள் இங்கே ட்ரைனிங் கொடுத்துட்டு நாங்களே ப்ராக்டிக்கலாக வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் என்னென்ன டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் கற்றுத்தரோம். அதே போல் நெக்ஸ்ட் வந்து வெஜிடபிள் கார்விங், ஃப்ரூட்ஸ் கார்விங்ன்ற இன்னொரு அது ஒரு ப்ராக்டிக்கல். அதில் வந்து பேர்ட்ஸ் எப்படி கார்வ் பண்ணுறது, ஃப்ளார்ஸ் எப்படி கார்வ் பண்ணுறதுன்ற பல விதமான வந்துட்டு அந்த இதில் வந்து கார்விங்கில் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளார் அரேஞ்ச்மெண்ட் வந்து அது வந்து எப்படி பொக்கேஸ் இது பண்ணுறது, எப்படி டெக்கரேஷன் பண்ணுறது, இதெல்லாம் நாங்கள் கற்றுக் கொடுக்கும்போது நாளைக்கு ஃபியூச்சர் அவங்க ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் போகும்போது இந்த ஃப்ளார் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். நாங்கள் 17 வருஷமாக நாங்கள் இந்த காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் நாங்கள் எக்ஸிஸ்டிங் ஆகிறதுக்கு காரணமே 100% ஜாப் பிளேஸ்மெண்ட் நாங்கள் கொடுக்கறதுனால தான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நியர்லி இந்த 17 இயர்ஸாக நாங்கள் நடத்தினுக்கிறோன்னா நியர்லி 1800 ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து கடந்து போயிருக்காங்க. போயிட்டு ஏர்லைன்ஸில், ஏர்போர்ட்ஸில், அப்புறமேட்டு கார்கோ செக்ஷன்ஸில் ஹேர் ஹோஸ்டர்ஸாக இருக்காங்க. அப்புறம் 5 ஸ்டார் ஹோட்டலில் டாப் மோஸ்ட் 5 ஸ்டார் ஹோட்டல்னு பார்த்தீங்கன்னா லீலா பேலஸ், வின்சென்ட் மேனர், தாஜ் ஹோட்டல், 4 பாயிண்ட் ஷெரட்டன், ராடிசன் ஹோட்டல், இந்த பல விதமான 7 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லேயே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் க்ரூஸ் லைன்னா ஷிப்பில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் வேலை பண்ணிட்டு
இருக்காங்க. இன்னும் 30% ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, துபாய், கல்ஃப் கண்ட்ரிஸ், ஆஸ்திரேலியாலாம் வேலை பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 20% ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா அவங்க சொந்தமாக ஒரு பிஸ்னஸாக, ஒரு ரெஸ்டாரண்ட்டாக, ஃபாஸ்ட் ஃபுட்டாக, இந்த ஈவெண்ட் மேனேஜ், இந்த மாதிரி பல விதமான ஒரு தொழிலில் கூட பசங்க வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா வந்து இப்போ டெவலப் ஆயிருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பேரண்ட்ஸும் சரி, ஸ்டூடெண்ட்ஸும் சரி, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இப்போ அட்மிஷன் டைமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அதே போல் எங்களை வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப்லலாம் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிங்கனாக்கா, அதாவது எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுடைய ப்ராக்டிகல்ஸ், அவங்களோட ஃபீட்பேக்கு எல்லாமே நாங்கள் வந்து அந்த இதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு வருஷம் கோர்ஸு. இது இல்லாமல் அதாவது ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, அப்புறமேல்ட்டு ஒர்க்கிங் விமன்ஸ்க்கு, ஸ்கூல் சில்ட்ரனுக்கெல்லாம் வந்து நிறைய 2 months ப்ரோக்ராம், அதாவது ஃபேஷன் டிசைனிங், டெய்லரிங்கு, பியூட்டிஷியன் கோர்ஸு, மேந்தி கோர்ஸு, ஹேர் ட்ரெஸ்ஸிங் கோர்ஸஸ்ன்ட்டு இந்த 2 months கோர்சஸ் எல்லாம் இருக்குது. அதில் கூட நிறைய லேடிஸ் வந்து பெனிஃபிட் ஆகி அவங்க சொந்தமாக ஒரு பிஸ்னஸ், பியூட்டி பார்லரோ இல்லை டெய்லரிங்கோ இந்த மாதிரி எல்லாம் அவங்க வச்சு ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் பாய்ஸுங்களுக்கு வந்து ஏசி அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் கோர்ஸ்ன்ட்டு 3 மாதம் கோர்ஸு. அந்த கோர்ஸை கூட நாங்கள் வந்து கிளாஸ் எடுத்து நாங்களே 100% வேலை வாங்கி தரோம். இப்போ இருக்கிற இதில் வந்துட்டு ஒரு வீடும் ஏசி இல்லாமல், ஒரு கம்பெனிஸும் ஏசி இல்லாமல் இல்லை. அது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா டெக்னீஷியன் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ நாங்கள் வந்து அதுக்கும் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கும் 100% வேலை நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த ஏர்லைன்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ். இதை வந்து நம்ம போய் சிட்டிலலாம் நம்ம போய் படிக்கணும்னாக்கா லட்சக்கணக்காக செலவு பண்ணோம். பட் இங்கே வந்து நாமினல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது கொஞ்சம் ஃபீஸ் தான், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கட்டும்படி அந்த இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸும் வச்சுருக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ யூனிஃபார்ம்ஸ், ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு யூனிஃபார்ம்ஸ் இருக்கும். அந்த யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஏர்லைன்ஸ் எங்கள் இன்ஸ்டியூட்டில் நாங்கள் என்ன பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாக்காங்க 10 நாளைக்கு வந்துட்டு நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து பெரிய பெரிய ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல், லீலா பேலஸ், தாஜ் ஹோட்டல், வின்சன் மேனர், இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் 7 டேஸ்லேருந்து 10 டேஸ் நாங்கள் ஹோட்டலுக்கு அனுப்புகிறோங்க. மிச்ச டேஸ் எல்லாம் வந்து காலேஜில் வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க. இப்படி அவங்க ஹோட்டலுக்கு போகும்போது ஹோட்டலே வந்து அவங்களுக்கு ஃப்ரீ ட்ரைனிங் கொடுப்பாங்க. 2வது ஃப்ரீ ஃபுட்டு, ஃப்ரீ ரூம் கொடுத்து ஒரு அந்த சேலரி கூட அவங்க கொடுப்பாங்க. அப்போ அந்த ஒரு வருஷத்தில் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்னா 25,000 35,000 சம்பாதிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது, பேரண்ட்ஸ்க்கும் பெனிஃபிட்டாக இருக்குது. இந்த காசு சேர்த்து வச்சுக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீஸ் கட்டுற அளவுக்கு கூட நாங்கள் வந்து அவங்களுக்கு உபயோகம் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் இங்கே இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் பெனிஃபிட் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக லைஃப்பில் செட்டில் ஆகணுன்றவங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து பெஸ்ட் கோர்ஸாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று கேட்கலாம், நீங்கள் நாங்கள் ஃபர்தர் ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணோம், இப்படி ஒரு வருஷத்துலேயே நாங்கள் இந்த கோர்ஸ் பண்ணிவிட்டு வேலைக்கு போயிட்டோம்னா 10th முடிச்சிட்டோன்னே நாங்கள் என்ன பண்ணுறது, பியூசி முடிச்சிட்டோன்னே எங்களுக்கு ஃபர்தர் ஸ்டடீஸ் பண்ணணும்னா நாங்கள் வந்துட்டு உங்களை கைட் பண்ணுவோம். வேலை பண்ணிக்கினே நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்தராக நீங்கள் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கும் எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவோம். ஸோ இன்னும் வந்து தாமதம் பண்ணாதீங்க, சீக்கிரமாக வந்து இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். ಎಲ್ಲರಿಗೂ ನನ್ರಿ சொல்றேன், கடவுளுக்கு நன்றி சொல்றேன். ಗ್ರೀಟಿಂಗ್ಸ್ ಫ್ರಮ್ ಜೇಸನ್ ಇನ್ಸ್ಟಿಟ್ಯೂಟ್. ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ನಾವು ಬಂದು ನಮ್ಮ ಇನ್ಸ್ಟಿಟ್ಯೂಟ್ ಬಂದು ಆಪೋಸಿಟ್ ಟು ಸಿವಿಲ್ ಹಾಸ್ಪಿಟಲ್, ರಾಬರ್ಟ್ಸನ್ ಪೇಟ್ KGF ಹತ್ರ ಲೊಕೇಟ್ ಆಗಿದೆ. ನಮ್ಮ ಹತ್ರ ತುಂಬ ಕೋರ್ಸ್ಗಳಿವೆ. ಅಂದರೆ ಏನೇನು ಕೋರ್ಸ್ ಅಂದರೆ ಏರ್ಲೈನ್ಸು, ಹೋಟೆಲ್ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್, ಆಫೀಸ್ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್, ಇದೆಲ್ಲ ಬಂದು ಬರೀ 1 ವರ್ಷ ಕೋರ್ಸ್ ಮಾತ್ರ. 1 ವರ್ಷದಲ್ಲಿ ನಾವೇ ಮಕ್ಕಳಿಗೆ ಟ್ರೈನಿಂಗ್ ಕೊಡಿಸಿ ನಾವೇ ಮಕ್ಕಳಿಗೆ 100% ಕೆಲಸನ ಏರ್ಲೈನ್ಸ್, ಏರ್ಪೋರ್ಟ್, ಸ್ಟಾರ್ ಹೋಟೆಲ್ಸು, BPO ಕಂಪನೀಸ್, ಸಾಫ್ಟ್ವೇರ್ ಕಂಪನೀಸ್, ಹಾಸ್ಪಿಟಲ್ಸ್ನೆಲ್ಲ ನಾವು ಕೆಲಸನ ಇಸ್ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ. ನಮ್ಮದು ಬಂದು 2009ನಲ್ಲಿ ಇನ್ಸ್ಟಿಟ್ಯೂಟ್ನ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿ ಇವಾಗ 17 ವರ್ಷನ ಮುಗಿಸ್ಬಿಟ್ಟು 18 ವರ್ಷದಲ್ಲಿ ನಾವು ಹೋಗಿದ್ದೀವಿ. ತುಂಬ ಕಡೆಯಿಂದ ನಾವು ನಮ್ಮ KGF ಸೆಂಟರ್ ಹಂಗಿದೆ, ಆದರೆ ನಮ್ಮ ಸುತ್ತಿ ಇರುವ ಮಾಲೂರು, ಟೇಕಲ್, ಬೆಂಗಳೂರು, ಹೊಸಕೋಟ, ಆಮೇಲೆ ಮುಳ್ಬಾಗಲ್, ಈ ಸುಂದರಪಾಳ್ಯ, ತಾಯ್ಲೂರು, ಕೋಲಾರ ಎಲ್ಲ ಕಡೆಯಿಂದ ಸ್ಟೂಡೆಂಟ್ಸ್ ಬಂದು ಇಲ್ಲಿ ಬೆನಿಫಿಟ್ ಆಗಿ ಇಲ್ಲ ಇವಾಗ ಎಲ್ಲ ಸೆಟ್ಲ್ ಆಗಿ ಲೈಫ್ನಲ್ಲಿ ಸೆಟ್ಲ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಈ ಕೋರ್ಸ್ ಬಂದು ನಾವು 1 ವರ್ಷದಲ್ಲಿ ನಾವೇ 100% ಕೆಲಸ ಕೊಡೋದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಇಲ್ಲಿ ಓದ್ಕೊಂಡಿರುವಾಗ 1 ವರ್ಷದಲ್ಲಿ 5 ಸ್ಟಾರ್ ಹೋಟೆಲ್ಗೆ ಟ್ರೈನಿಂಗ್ ಕಳಿಸ್ತೀವಿ. ಆವಾಗ ಅವರು ಟ್ರೈನಿಂಗ್ ಕೊಡ್ತಾರೆ, ಊಟ ಫ್ರೀ ರೂಮ್ ಕೊಟ್ಟು 1 ದಿವಸಕ್ಕೆ ಇಷ್ಟಂತ ಅವ್ರಿಗೆ ಸ್ಯಾಲ್ರಿ ಫಿಕ್ಸ್ ಮಾಡಿರ್ತಾರೆ. 1 ವರ್ಷದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಸಂಪಾದನೆ ಮಾಡಬಹುದು ಒಂದೊಂದು ಸ್ಟೂಡೆಂಟ್ಸ್ ಅಂದ್ರೆ 25,000 ಇಂದ 35,000 ವರೆಗೂ ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತಾರೆ. ಅದು ಒಂದು ಒಳ್ಳೆ ಬೆನಿಫಿಟ್ ಸ್ಟೂಡೆಂಟ್ಸ್ಗೆ. ಎರಡನೇದು, ಈ ಕೋರ್ಸಸ್ ಬಂದು ದೊಡ್ಡ ಸಿಟಿನಲ್ಲಿ ಮಾಡಿದ್ರೆ ಲಕ್ಷ ಕಟ್ಟಬೇಕು, ಯಾಕಂದರೆ ಪ್ರೊಫೆಷನಲ್ ಕೋರ್ಸು. ನಾವು ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆ ಫೀಸ್ನಲ್ಲಿ ಇನ್ಸ್ಟಾಲ್ಮೆಂಟ್ ಬೇಸಿಸ್ನಲ್ಲಿ ನಾವು ಮಕ್ಕಳಿಗೆ ನಾವು ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಅದೇ ಥರ ಅವ್ರಿಗೆ ಯೂನಿಫಾರ್ಮ್ಸ್ ಎಲ್ಲ ನಾವು ಫ್ರೀಯಾಗಿ ಕೊಡಿಸ್ತೀವಿ.
ಆಮೇಲೆ ಪ್ರಾಕ್ಟಿಕಲ್ಗೆ ಕೆಂಪೇಗೌಡ ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ಇದಕ್ಕೆ ಬೆಂಗಳೂರಿಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಟ್ರೈನಿಂಗ್ ಕೊಡ್ತೀವಿ. ಆಮೇಲೆ ಬೆಂಕಿ ಏನಾದರೂ ಆಗಿಬಿಟ್ರೆ, ನೀರಿನಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಬಿದ್ದೋಗ್ಬಿಟ್ರೆ ಅವ್ರನ್ನ ಹೆಂಗೆ ರಕ್ಷಣೆ ಮಾಡೋದಂತ ಫೈರ್ ಸರ್ವಿಸ್ಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋದರೆ ಅಲ್ಲಿ ಅವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಚೆನ್ನಾಗಿ ಡೆಮೋ ಕೊಟ್ಟು ಅವೇರ್ನೆಸ್ ಕೊಡ್ತಾರೆ. ಸೊ ಇಷ್ಟೊಂದು ಫೆಸಿಲಿಟೀಸ್ ನಾವು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನಮ್ಮ ಕಡೆಯಿಂದ ತುಂಬ ಮಕ್ಕಳು ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ, ಸಿಂಗಪೂರ್, ಮಲೇಷ್ಯಾ, ದುಬೈ, ಆಸ್ಟ್ರೇಲಿಯಾ ಈ ಥರ ಎಲ್ಲ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಂಟ್ರೀಸ್ನಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದೇ ಥರ ನಮ್ಮ ಸ್ಟೂಡೆಂಟ್ಸ್ ಎಲ್ಲ ಬಂದು KGF ಮಕ್ಕಳು ಮತ್ತು ವಿಲೇಜ್ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಬಂದು ಇವಾಗ ಏರ್ಲೈನ್ಸು, ಏರ್ಪೋರ್ಟ್ಸ್ನಲ್ಲಿ ಮತ್ತು ಹೇರ್ ಹೋಸ್ಟಸ್ ಆಗಿ ಎಲ್ಲ ಕಡೆನೂ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸೊ 10th ಆದಮೇಲೂ ಸರಿ, PUC ಫೇಲ್ ಆಗಿಬಿಟ್ರು, ಪಾಸ್ ಆಗಿಬಿಟ್ರು, ಡಿಗ್ರಿ ಕಂಪ್ಲೀಟ್ ಮಾಡಿ ಕೆಲಸ ಸಿಕ್ಕಿಲ್ಲ ಅಂದ್ರೂ ನಮ್ಮ ಹತ್ರ ಬಂದರೆ ನಾವು ಬಂದು ನಾವು ಅವ್ರಿಗೆ ಟ್ರೈನಿಂಗ್ ಕೊಡಿಸಿ ನಾವೇ 100% ಕೆಲಸನ ನಾವು ಈಸ್ಕೊಡ್ತೀವಿ. ಇದನ್ನ ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಕೋರ್ಸಸ್ ಎಲ್ಲ ಇದೆ, ಅಂದರೆ ಹುಡುಗಿರಿಗೆ ಮತ್ತು ಹೌಸ್ ವೈಫ್ಗೆಲ್ಲ ಬ್ಯೂಟಿಷಿಯನ್, ಫ್ಯಾಷನ್ ಡಿಸೈನಿಂಗ್, ಟೈಲರಿಂಗ್ ಅಂತ ಕೋರ್ಸ್ ಇದೆ 2 ಮಂತ್ಸು. ಅದರಲ್ಲೂ ಬೆನಿಫಿಟ್ ಆಗ್ಬೋದು. ಹುಡುಗರಿಗೆ AC ಆ್ಯಂಡ್ ರೆಫ್ರಿಜರೇಷನ್ ಕೋರ್ಸ್ ಇದೆ, ಅದು 3 ಮಂತ್ಸ್ ಕೋರ್ಸು. ಅದಕ್ಕೂ ನಾವು ಟ್ರೈನಿಂಗ್ ಕೊಟ್ಟು 100% ಕೆಲಸ ಇಸ್ಕೊಡ್ತೀವಿ. ಸೊ ನಿಮ್ಗೆ ಯಾರಿಗಾದ್ರೂ ಈ ಥರ ಏನಾದರೂ ಡೌಟ್ಸ್ ಇದ್ದರೆ ನಮ್ಮನ್ನು ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಮಾಡಿ, ಇಲ್ಲಾಂದರೆ ನಮ್ಮ ಆಫೀಸ್ಗೆ ಡೈರೆಕ್ಟಾಗಿ ಬಂದು ಇನ್ನೂ ಇನ್ಫಾರ್ಮೇಷನ್ಸ್ ಎಲ್ಲ ಕಲೆಕ್ಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ನಮ್ಮದು ಫೇಸ್ಬುಕ್, ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್, ಯೂಟ್ಯೂಬ್ನಲ್ಲಿ ನಮ್ಮ ಇನ್ಸ್ಟಿಟ್ಯೂಟ್ ಬಗ್ಗೆ, ನಮ್ಮ ಇನ್ಸ್ಟಿಟ್ಯೂಟ್ ಆ್ಯಕ್ಟಿವಿಟೀಸ್, ಪ್ರಾಕ್ಟಿಕಲ್ಸು, ಏರ್ಪೋರ್ಟ್ ವಿಸಿಟು ಎಲ್ಲ ನಾವು ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ. ಸೊ ನೀವು ಉಪಯೋಗ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಅದೇ ಥರ ಅವ್ರು ಓದ್ಕೊಂಡಿರುವಾಗಲೇ ದುಡ್ಡನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತಾರೆ. ಸೊ ಇದು ಒಳ್ಳೆ ಕೋರ್ಸು. ಲೈಫ್ನಲ್ಲಿ ಬೇಗ ಸೆಟ್ಲ್ ಆಗಬೇಕು ಅನ್ನೋರಿಗೆ ಈ ಕೋರ್ಸು ತುಂಬ ತುಂಬ ಉಪಯೋಗ ಆಗುತ್ತೆ. ಸೊ ಇದನ್ನು ನೀವು ಯುಟಿಲೈಸ್ ಮಾಡಿಕೊಂಡು ಬೇರೆಯವ್ರಿಗೂ ಇದನ್ನು ತಿಳಿಸಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ ಮಚ್. Thank you. My name is Sanstha. I am coming from KGF. I completed diploma in hotel management at Jason Institute. During 1 year course, I learned communication, grooming and changed my personality. Jason Institute has placed me in many 5-star hotels. My name is Neha. I am coming from KGF. I completed diploma in hotel management at Jackson Institute. During 1 year course, I learned communication, grooming and changed my personality. Jason has placed me in many star hotels. ಧನುಶ್ರೀ, ನಾನು ಮಾಲೂರಿಂದ ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಾನು ಜೈಸನ್ ಇನ್ಸ್ಟಿಟ್ಯೂಟ್ ಡಿಪ್ಲೊಮಾ ಕೋರ್ಸ್ ಇನ್ ಹೋಟೆಲ್ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಕಂಪ್ಲೀಟ್ ಮಾಡಿದ್ದೀನಿ. 1 ವರ್ಷದಲ್ಲಿ ನನ್ನ ಪರ್ಸ್ನಾಲಿಟಿ, ಗ್ರೂಮಿಂಗ್ ಎಲ್ಲ ಚೇಂಜ್ ಆಗಿದೆ. ಸ್ಟಾರ್ ಹೋಟೆಲ್ಸಲ್ಲೆಲ್ಲ ಆಫರ್ ಮಾಡಿದ್ರು. ನಾನು ಫ್ರಂಟ್ ಆಫೀಸ್ನ ತಗೊಂಡಿದ್ದೀನಿ ஹாஸ்பிட்டலಲ್ಲಿ. ನನ್ನ ಸಂಬಳ 20,000. என் பேர் பவன் சம்மா. நான் ஆர்னிலேருந்து வரேன். நான் ஜேசன் இன்ஸ்டியூட்டில் 1 வருஷம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்தேன். எனக்கு வந்து மேம் வந்து 5-star ஹோட்டலில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் கிடச்சிச்சு அப்பாயின்மெண்ட். என்னோடய சேலரி வந்து 20,000. தேங்க்யூ ஜேசன் இன்ஸ்டியூட்.